بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وخليل الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ஹல் ஹுனாக சுன்னத்துன் முஅய்யனத்துன் துஃஅலு ஃபி லைலத்தில் ஈத், பெருநாள் இரவு செய்யப்படுகின்ற குறித்த வழிமுறைகள் உண்டா? நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருநாள் இரவிலே செய்ய வேண்டிய கிரிகளை பற்றி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்களா என்று வினவப்பட்டதற்கு, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, லா நஅலமு சுன்னத்தன் முஅய்யனத்தன் ஃபி லைலத்தில் ஈத், பெருநாள் இரவு குறிப்பிடப்பட்ட ஒரு வழிமுறை ஒன்று இருப்பதை நாம் அறிய மாட்டோம். இருந்தாலும் பிரபல்யமாக அறியப்பட்ட ஒரு விடயம்தான் அந்த இரவிலே திக்ர் செய்வது, இறைவனை நினைவு கூறுவது, தக்பீர் கூறுவது. இது இறைவனுடைய சுன்னாவின் மூலமாக, இறைவனுடைய கூற்றின்படி இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே 185வது வசனம் அல் பக்ரா என்ற அத்தியாயத்திலே கூறுகின்ற பொழுது, வலிதுக்மினுல் இத்தத வலிதுகப்பிருல்லாஹ அலா மா ஹதாக்கும் வலஅல்லக்கும் தஷ்குரூன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எண்ணிக்கையை நீங்கள் முழுமையாக்குவதற்காகவும் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக நீங்கள் அல்லாஹுவை பெருமைப்படுத்திடவும், வலிதுகப்பிருல்லாஹ, அல்லாஹுவை நீங்கள் பெருமைப்படுத்திடவும், நன்றி செலுத்திடவும் வேறு நாட்களில் நோக்கும் சலுகை வழங்கப்பட்டுள்ளது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மற்றைய தினங்களிலே நாங்கள் செய்கின்ற திக்ர்கள், அதுக்கார்கள் போன்ற விடயங்களை அந்த இரவு நாங்கள் கூறுவது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே பெருநாள் இரவை, இரு பெருநாள் இரவுகளையும் உயிர்ப்பிப்பதனுடைய சிறப்பிலே ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. ஆனால் அதில் உலமாக்கள் பலதரப்பட்ட விமர்சன கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.